டிடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் டாக்டர் பேசுகிறேன் நிகழ்ச்சியிலே உங்கள் பாசமுள்ள டாக்டர் போல். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கடந்த வாரத்தில் நாங்கள் பல்வேறு விடயங்களை பற்றி இந்த இரத்த நாளங்கள் இரத்த குழாய்கள் தொடர்பான பல்வேறு வருத்தங்கள் பற்றி பேசினோம். இன்றைக்கும் தொடர்ந்து எங்களோடு பேராசிரியர் டாக்டர் பொன்னம்பலம் சபாநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் குறிப்பாக இந்த வாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள் தொடர்பான, அது மூளையாக இருந்தாலும் சரி, இதயமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய உடலில் இருக்கிற பல இரத்த நாளங்களாக இருந்தாலும் சரி, இந்த இடங்களிலே வரக்கூடிய வருத்தங்களுக்கு மிக நுணுக்கமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவத்துறையிலே பல்வேறு ஆண்டுகள் அமெரிக்காவிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய கனடா நேயர்களுக்கு அவர் புதிதாக இருந்தாலும் அவரை டிடி தொலைக்காட்சி சார்பாக டிடி தொலைக்காட்சி ஊடாக உங்களுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்துவதிலே மிக மகிழ்ச்சி. டாக்டர், இந்த கடந்த வாரம் நாங்கள் ஸ்ட்ரோக்கை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். எப்படி இந்த ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கக்கூடிய விடயங்கள் என்ன, முக்கியமாக எங்களுடைய நேயர்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் கொலஸ்ட்ரால் ஹை கொலஸ்ட்ரால் என்றால் உங்களுக்கு மருந்து எடுக்கணும் தெரியும். அந்த ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் அந்த கொலஸ்ட்ரால் particles they get deposited in the blood vessels. So the higher the amount, the higher the chance of you getting those plaques, cholesterol plaques. Idu the cholesterol even elephants have cholesterol. So in other words, you can be a pure vegetarian, but still they can have cholesterol. So எங்களோட ஜெனரல் பாப்புலேஷன் vegetarians. So they should be aware of the fact that high cholesterol can exist in vegetarians. ஒரு இதுக்காக சொல்லுவாங்க, கூட ஆடு கூட புல்ல தான் சாப்பிடுது. ஆனா அந்த ஆட்டு கறியை சாப்பிட்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வரும். அதான் சொல்லுவாங்க, you convert the good food into bad food ன்னு சொல்லுவார். அது உண்டு. மற்றது ஹை பிளட் ப்ரெஷர். ஹை பிளட் ப்ரெஷர் there are two varieties. One can be a cause related high blood pressure, which originates usually from the kidneys. Kidney என்றால் சிறுநீரகங்கள். அதில் narrowing of the arteries can give you high blood pressure. When you have narrowing of the artery, it produces hormone called renin. அது லிவரில் போனோடனே angiotensin 1 and angiotensin 2 ரெண்டு வரும். அதுதான் அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். அந்த ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ் ஸ்டார்ட் பண்ணது, it will transfer into the whole body. Right. So you have high blood pressure. So when you அப்படி வந்தால் you can correct that by two things. Either you go and replace part of the artery with a vein, or take the kidney out and transplant it down and treat the blood pressure. I've done both of them. மற்றது சொல்லுவார்கள், it's unknown cause. Primary hypertension. Primary essential hypertension or essential hypertension. அது என்ன காரணம்னே தெரியாது. But the effects of the hypertension still the same. So you have to treat that. And the way you treat it is to use multiple drugs to control the blood pressure. இல்லை, இப்போ ஒருத்தருக்கு ஹைப்பர்டென்ஷன் வந்துட்டு தாண்டா இமிடியேட்டாக எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எசென்சியலாக அல்லது ப்ரைமரியாக ப்ரைமரியா அல்லது செகண்ட்ரியா அப்படி, அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரீனல் ஆர்ட்ரியில் ஸ்டெனோசிஸ் வந்திருக்கா அப்படின்னு எப்படி இமிடியேட்டாக இப்போ ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி டாக்டரால் எப்படி அதை? Supposing if you have a younger person, say 20s or 30s, okay. Come to your office and இந்த பழைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தால் நார்மல் பிளட் ப்ரெஷர் இருந்தால் போல் ஒரு பிளட் ப்ரெஷர் கூடிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு யூ ஹேட் டு கோ ஆல் த வே த்ரூ டு ஃபைண்ட் அவுட் த காஸ் ஆஃப் தி சடன் onset of hypertension.
அப்படி பார்க்க தான் இதுகள் வரும். renal artery stenosis கட்டமாக வரும். அது வந்து you have to exclude that. Sometimes it can go on to essential hypertension. But in any case, younger the person, the more aggressive is the blood pressure. And it has to be controlled all the way through. And negligence at that point will cause a lot of problems, like stroke and heart attacks and what not. நீ சொன்ன மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி உண்மையில் அந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது பல்வேறு வியாதிகளுக்கு தொடர்புடையது, வியாதிகளோடு தொடர்புடையது, அது டயபிட்டிஸோடு தொடர்புடையது, ஸ்ட்ரோக்கோடு தொடர்புடையது, அதே நேரத்தில் ஹார்ட் ஃபெயிலியரோடு தொடர்புடையது, மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய விடயம், ரெண்டாவது கிட்னி ஃபெயிலியர்ஸோட சம்மந்தப்பட்டது. இப்படி அந்த ஹைப்பர் டென்ஷன் இரத்த அழுத்தம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான வருத்தமாக இருக்கிறதுனால அதை பற்றிய பல விடயங்களை சொன்னார். அடுத்தது டாக்டர், நீங்கள் உங்களுடைய துறைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் போனால் 3 விடயங்கள் இருக்கிறது. அதாவது இந்த பொதுவாக சொல்வார்கள் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விடயம், அடுத்து வந்து எம்போலிசம்னு சொல்லக்கூடிய விடயம், பிறகு அனுரிசத்தை பற்றி நீங்கள் விளக்கமாக சொன்னீர்கள். இந்த மாதிரியாக வந்து இந்த இரத்த குழாய்களுக்குள்ளே போய் அடைக்கக்கூடிய விடயங்கள் அல்லது இரத்த குழாய்கள் தடிப்பாகக்கூடிய விடயங்கள், அதுக்கான காரணம் என்ன? பொதுவாக எங்களோட பாடியில் வந்து we have 75,000 miles, I emphasize miles, with the blood vessels. And that's enough to wrap the world around 3 times. 3 times. அந்த அளவுக்கு அவ்வளவு இருக்கு. அவ்வளவு இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து. So எல்லாம் வந்து so we start from the big blood, they pump your heart, the big blood vessels, and they go down into smaller blood vessels, and they have fine capillaries that supply each cell. Now எங்களோட பாடியில் வந்து we have 60 million cells in every one of us. That's quite a few cells in the body. So this degree of blood vessel or this amount of blood vessel needs to be there to nourish those blood vessels by taking oxygen and the glucose and other nourishments, nutritions to those cells. Otherwise they die. நேர்களை நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பேசவிருக்கிறோம். எங்களோடு டாக்டர் பொன்னம்பலம் சபாநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீங்களும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். டிடி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு எங்களோடு டாக்டர் பொன்னம்பலம் சபாநாயகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். டாக்டர், உங்களோட நாம் கேட்ட இந்த முக்கியமாக இந்த இரத்த குழாய்களில் வரக்கூடிய வருத்தங்களில் வந்து இந்த அத்ரோஸ்க்ளிரோசிஸ், த்ரோம்போசிஸ், எம்போலிசம் இதை பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்தீங்கள். அதை பற்றிய விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த இந்த சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து போனால் இந்த பிளாக் பண்ண பிளட் வெசலில் அந்த இது எக்ஸாம்பிள் பிரெயினில் வந்து அந்த எங்களோட மூளையில் வந்து இந்த blood vessels வந்து they are called end arteries. End arteries என்றால் ஒரு கேபிலரி தான் ஒரு இடத்துக்கு போகும். அதுக்கு வந்து அந்த கொலாட்ரல்ஸ் இருக்காது. அதுக்கு மாற்றாக அதுக்கு பின்பக்கத்தால் போய் கொடுக்கறதுக்கு இருக்காது. அப்போ என்ன செய்யறோம்னா இந்த கிளாட் இருந்தால் அதுக்கு பின்னால் இருந்த blood வந்து போகாமல் இருக்காட்டில் அது வந்து கிளாட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த கிளாட் வந்து கேன் எக்ஸ்டெண்ட், கீப் ஆன் எக்ஸ்டெண்டிங் அண்ட் கிரியேட் அது வளர்ந்து கொண்டு வரலாம். அது வந்து ஸ்ட்ரோக்கில் இருக்கும். இப்போ யாராவது ஸ்ட்ரோக் வந்தால் அவை வந்து எமர்ஜென்சி ரூமுக்கு போனால் இங்கே கனடாவிலும் அமெரிக்காவிலும் அங்கே ஸ்பெஷலைஸ்ட் ஏரியாஸ் இருக்கும். அது முதல் வந்து ஒரு கேட் ஸ்கேன் எம்ஆர்ஐ செய்வோம். அதில் வந்து அவர் இது வந்து ஒரு கிளாட் அதில் தான் இந்த ஸ்ட்ரோக் வந்திருந்தால் அவள் வந்து இந்த கிளாட்டை டிசால்வ் பண்ணலாம்.
அதுக்கு ஸ்பெஷல் என்சைம்ஸ் கால் டிபிஏ, டிஷ்யூ பிளாஸ்மினோஜன் ஆன்டிஜன் இருக்கிற அது வந்து இட் ஹேஸ் டு பி அட்மினிஸ்டர்ட் வித்தின் அ சர்டன் பீரியட் ஆஃப்டர் த ஸ்ட்ரோக். ஸோ முதல் வந்து இஃப் யூ ஹேவ் அ ஸ்ட்ரோக் you have to do dial 911. Okay, right. அதான் ரொம்ப So immediately get to the emergency room because the period வந்து it's only 3 hours. 3 hours. In the 3 hours they had to do the thrombolysis. And if they don't do the thrombolysis, you missed your golden hour. Golden hour. டாக்டர், நீங்கள் இப்போ சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த த்ரோம்போலைசிஸ் அப்படின்றது. அது அப்படின்னா எங்களுடைய நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஓகே, த்ரோம்போலைசிஸ் என்றால் இது வந்து கொலோக்கியலாக சொல்லுவாங்க கிளாட் பஸ்டர்ஸ். கிளாட் பஸ்டர்ஸ், ரைட். என்றால் அந்த கரைக்கும், சின்ன சின்னனா கரைச்சி போய் அது வந்து இந்த பாடியில் வந்து கெட்ஸ் excreted through your kidneys and your liver and things, you know, bilirubin, the bile வந்து எல்லாம் part of the blood vessels, the blood cells. அது நீங்கள் அந்த என்சைமை வந்து கொண்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே கொண்டு நேரடியாக அந்த இடத்துல வைப்பீங்களா அல்லது ரெண்டு விதமாக செய்யலாம். ஒரு if you go there within 3 hours of the stroke, இன்ட்ராவீனஸில் கொடுத்தா அது காணும். இப்போ 3 மணி நேரத்துக்கு பிறகு போனால் 6 மணி நேரம் மட்டும் intra-arterial, that means they have to go through the groin or your arm and go and direct the clot into the artery, so that will dissolve the thing. அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. நேச்சர் has to take care of it. எங்களோட பாடியில் வந்து there is a balance. There is an element that will clot the blood, which is important because we get a cut. If it doesn't clot, you bleed to death. Clotting mechanism. Right, clotting mechanism. அது மாதிரி there is also a mechanism by which the body also have enzymes that will dissolve the clot. இப்போ ஒரு கையில் ஒரு வெட்டினால் it will form a clot and block the thing. And after 2 weeks, and the clot வந்து removed. So அது வந்து it's a nature's gift. God's gift. Right, otherwise we won't survive. So that's டாக்டர், இந்த நேரத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். இந்த பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டாலே அல்லது ஒரு பிளட் ப்ரெஷரோ அல்லது மற்ற அப்படி வருத்தங்கள் ஒரு ஏஜுக்கு வந்துட்டாலே எல்லா டாக்டர்ஸும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஆஸ்பிரின் எடுங்கோன்னு சொல்லி. அது நிறைய பேர் இந்த ஆஸ்பிரின் எடுக்கிறதுக்கு பயப்படுகிறார்கள். சில உண்மையில் வந்து அது ஒரு பெரிய கான்ட்ராவர்சியல் இதாக இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன அந்த சொன்னதுனால அது ஆஸ்பிரின் எடுக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராவர்சி இல்லை. அது வந்து ஆஸ்பிரின் வந்து த லோ டோஸ் ஆஸ்பிரின் 81 milligrams எடுத்தால் இட் இஸ் ப்ராக்டிகலி நோ சைட் எஃபெக்ட்ஸ் எக்ஸப்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்டமக் அல்சர் இருந்தால் யூ கேன் ப்ளீட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த ஆஸ்பிரின் என்ன செய்கிறேன்றால் நான் சொன்னேன் முதல் இரெகுலர் சர்ஃபேஸ் இருந்தால் த பிளேட்லெட்ஸ் அண்ட் அந்த பிளட்ல இருந்து எலிமெண்ட் will get deposited in the interior of the in the artery. Yes. So இது வந்து prevents that platelets from being deposited in the interior. Therefore, it prevents the embolic. ஆனால் அதே நேரத்தில் இப்போ எங்கேயாவது ப்ளீடிங் ஆனால் இப்போ பொதுவாக கண்ணிலையோ அல்லது மூளையிலையோ அல்லது லிவர்லையோ ப்ளீடிங் சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் சொன்ன காரணங்களினால முதல் நிகழ்ச்சியில் சொன்ன காரணங்களினால ப்ளீடிங் ஆச்சுன்னா அப்போ அது நிற்காது. இப்போ நீங்கள் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஆள் வந்து ஸ்ட்ரோக்கோடு வந்திருக்கிறேன். அப்படி சொன்னால் அங்கே இந்த 2 வருஷத்துக்கு முதல்ல ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அதால் எங்களுக்கு ஆஸ்பிரின் எடுத்துக்கொண்டு இப்போ கடைசி எடுத்தேன்னா நான் நேற்று தான் எடுத்தினேன். ஸோ when they come to the emergency room, we don't give them any aspirin, let the body take care of it, you know. மற்றது ரிமெம்பர் எங்களோட
the clotting mechanism is also there. எந்த டிஷ்யூ அங்கே டேமேஜ் பண்ணோன்னே அந்த ட்ரிகர் அது வந்து ட்ரிகர் பண்ணும். Clotting mechanism, like a cut in your hand, or somebody punches in your face, you get some bleeding, but it stops immediately. So that itself is enough to prevent the extension of the stroke. நீங்கள் aspirin எடுக்கிறதுல இந்த பயமும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிதான் சொல்றேன். நேர்களை தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாக்டரோடு பேசுவோம். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு டாக்டர் பேசுகிறேன் நிகழ்ச்சியிலே உங்களோடு உங்கள் பாசமுள்ள டாக்டர் போல் மற்றும் எங்களுடைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் டாக்டர் பொன்னம்பலம் சபாநாயகம் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் குறிப்பாக இந்த இரத்த குழாய் தொடர்பான வருத்தங்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது எப்படி அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறது, என்ன காரணங்கள், எப்படி அதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து டாக்டர் நீங்கள் இந்த பல விடயங்களை பற்றி சொன்னீர்கள். இன்னும் ஒன்று, பல நேயர்களுக்கு வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாத விடயங்கள் இன்றைக்கி ஸ்மோக் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பல்வேறு வகையான காரணங்களினால இந்த சில இரத்த குழாய்களில் சில குறிப்பிட்ட வருத்தங்கள் வருகிறது. உதாரணமாக வந்து இந்த ரெனால்ட்ஸ் டிசீஸ், பர்கர்ஸ் டிசீஸ், இப்படியான வருத்தங்கள் வந்து நேயர்களுக்கு ஒரு பிரபலம் இல்லாத, அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பிரபலம் இல்லாத வருத்தங்கள். இந்த வருத்தங்கள் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். Burgers disease வந்து it's like any other disease. It causes problem with circulation, specifically in the lower leg, but it can also affect the upper arms. There is a direct correlation between nicotine and Burgers disease. The treatment for Burgers disease is cessation of smoking. Absolute cessation of smoking. Okay. If you continue to smoke, it will continue to grow on you. So that's என்ன symptom அந்த அது வந்து nicotine வந்து we know today that it causes spasm of your blood vessels. Now we got 75,000 miles worth of blood vessels. அதில் வந்து the spasm is confined to the arterioles. Arterioles and the second, third artery. அதில் spasm பண்ணிட்டால் அதுக்கு பிறால வர்றதான் capillaries அதெல்லாம் the nourishing the cells அது வந்து will be affected. So when they are affected, the cells don't get the nourishment they need, the oxygen and the glucose or the energy source like ATP செல்லுக்கு கிடைக்காது. அதால தான் அது வரும், இந்த இது வரும், அந்த ஸ்பாசம். மற்றது வந்து ரேனால்ட்ஸ் ஸ்டடீஸ் வந்து இது ஸ்பெஷல் வந்து நான் முதல் சொன்னேன் இந்த சிஸ்டம் below the neck, and the sympathetic system and the parasympathetic system. இது வந்து இந்த parasympathetic system, the sympathetic system வந்து overactive. Sympathetic system வந்து will clamp down on the blood vessels. இரத்த குழாய்களை அதான் கண்ட்ரோல் பண்ணுறது. இது கண்ட்ரோல் பண்ணது. அது ஒரு பக்கம் ஒரு lopsided போகுது. The sympathetic system becomes overactive. When that happens, you again spasm of the blood vessels, and the most extreme points in your body is your hands and your legs and your feet, and அதெல்லாம் the manifestation is there. அப்போ அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதுக்கு? அது ட்ரீட்மெண்ட் என்றால் இந்த you take out the overactive sympathetic nervous system. உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எடுக்கணும், அதை எடுத்து விட்டால் அது கியூர் பண்ணும். நல்ல விடயங்களை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். முக்கியமாக இந்த இரத்த குழாய்கள் தொடர்பான பல்வேறு விடயங்கள். இதில் வந்து டாக்டர் இன்னும் ஒரு விடயம் வந்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் இதை பற்றி பேச போகிறோம்.
நிறைய பேர் பயப்படுறது, உதாரணமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், மற்ற ஏதாவது சின்ன காயங்கள் வந்தாலோ அது வந்தாலோ இந்த முக்கியமான விடயம் வந்து இந்த கேங்க்ரீன் அப்படிங்கிற விடயம் எல்லோருக்கும் தெரியும். அதாவது அழுகி போச்சு, கால் விரலை வெட்டி எடுக்க வேணும், அல்லது காலுக்கு முழங்காலுக்கு கீழே எடுக்க வேணும், இப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு முக்கியமாக பரபரப்பாக எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பயம். இந்த கேங்க்ரீன் அப்படின்னா என்ன, அது ஏன் வருது, அதுக்குரிய வழிமுறைகள், சிகிச்சை முறைகள் என்ன? Okay. Let's start out the pathophysiology and children. முதல் வந்து you have the normal circulation to the legs. When the circulation starts coming down, the color of your toes will change. Initially வந்து it becomes a little redder. So when you put your feet down, it turns red. That does not mean that your circulation is good. It's a misnomer. அது வந்து then if you neglect that, then it becomes purple, which means that the blood goes there and stays there too long, and the oxygen gets extracted, and what's left behind is deoxygenated blood, which is blue blood. If you let that continue on, the next step வந்து is going to, those cells are going to start dying. So it will start at the tip of your toe with a black spot, and it will start spreading down the entire toe, and it can envelop the entire toe or even your feet completely. Now, how do you prevent it? முதல் வந்து you must have absolute control of your diabetes. That's right. Muda AIC வந்து it has to be below 7. And your blood sugars have to be absolutely controlled, and this is done, if this is done carefully, that will help in the healing process. And the second one there, you have to actually find the cause for this. Cause for it. Right. அதென்றால் blood test பண்ண இருக்கணும். Like circulation to the thigh, your lower legs and to the feet. நேயர்களே, நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசவிருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியிலும் இன்றைக்கு டாக்டர் பொன்னம்பலம் சபாநாயகம் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார். ஆகவே அவர் அமெரிக்காவிலிருந்து எங்களுக்காக சிறப்பாக இங்கே ஒரு விடுமுறைக்காக வந்தபோது எங்களோடு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க வந்து எங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் அடுத்த வாரம் இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசவிருக்கிறோம். ஆகவே மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.